இன்றைக்கான க்ரூஷெட் கிளாஸில் நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் க்ரூஷியல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிங்கிள் க்ரோஷே எப்படி ஸ்டிச் பண்ணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம ஃபஸ்ட்டு செயின்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணாமல் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா, இப்போ வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இப்போ அந்த 3 லூப்ஸ்லேயே சேம் டைம் அட் அ டைமில் நம்ம வந்து யானை ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி த்ரெட்டை வந்து வெளியே நீங்கள் புல் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா, இது வந்து 2 செயினை வந்து சிங்கிள் செயினாக நம்ம இப்போ மாற்றிருக்கோம். ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம லென்த்தாக இருக்கிறத சின்னதாக்க போகிறோம். அதாவது எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை நம்ம சுருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது அந்த டிக்ரீஸ் ஸ்டிச். ஓகேங்களா, இது நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது நான் நெக்ஸ்ட்டு செயினில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம 2 செயின் முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வெளியே இருக்கும். சிங்கிள் க்ரோஷேக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு செயினில் அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் திரும்ப வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். ஓகேங்களா, இப்போது ஹூக்கில் உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். அந்த 3 லூப் வழியாக நம்ம யானை ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு 2 செயினை சிங்கிள் செயினாக நம்ம வந்து மாற்றிருக்கோம். கான்செப்ட் அதுதான். ஓகேங்களா, இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லையுமே நம்ம இந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். இப்போ 10 செயின் நீங்கள் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சில் வந்து 10 செயின் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 5 செயின் தான் இருக்கும். அதான் கான்செப்ட் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 செயின் தான் வந்திருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், 1 2 3 4 5 செயினோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேங்களா, கீழே வந்து நீங்கள் 10 போட்டிருந்தீங்க, இப்போ மேலே வந்து 5 ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து 2 செயினை வந்து ஒரு சிங்கிள் செயினை நம்ம மாற்றிருக்கோம். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷேல எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கிளாஸ் பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து யானை ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இப்போ ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இப்போ வந்து அந்த 3 லூப்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே ஹூக்கில் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அகெயின் யானை ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். நம்ம 2 செயின்லேயும் அட் அ டைமில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. யானை ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஹூக்கில் வந்து 5 லூப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு 1 2 3 4 5 இருக்கும். ஓகேங்களா, இந்த 5 லூப்ஸ்லேயும் சேம் டைம்ஸில் நீங்கள் யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேலே 3 லூப்ஸு யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுப்போம். இதில் வந்து நம்ம 2 செயினையும் சேர்த்து பண்ணுறனால நம்ம வந்து அந்த செயினோட அளவை வந்து குறைக்கிறனால நம்ம 2 செயின்லேயும் சேர்த்து பண்ணுறதுனால இதில் 5 லூப்ஸ் வழியாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். திரும்ப அகெயின் வந்து நம்ம ஹூக்கில் யானை ஒர்க் பண்ணிக்கலாம். யானை ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கும். இப்போ ஹூக்கில் வந்து உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்குது. இப்போ அகெயின் யானை ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணிட்டு யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போது நீடிலில் வந்து அதாவது ஹூக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 5 வந்து லூப்ஸ் இருக்கும். 5 லூப்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இந்த 5 லூப்ஸ்லேயும் சேம் டைம்ஸில் நம்ம யானை ஒர்க் பண்ண போகிறோம். அட் அ டைமில் நம்ம யானை ஒர்க் பண்ணி யானை வந்து வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லையுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போடுறீங்களா, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச் வந்து நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் வரல மேலே அது வந்து இப்போ கீழே வந்து 10 வந்து போடுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 போடுறீங்க அப்படின்னா மேலே வந்து 5ஆக மாறும். ஓகேங்களா, 5 செயின் தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செயின் கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே, ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கீழே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போடுறீங்களா, அதில் வந்து செயின் வந்து கவுண்டிங் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? கீழே 10 போட்டிருந்தீங்கன்னா மேலே 5 தான் வரும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டபுள் குரூஷியில் எப்படி வந்து டிக்ரீஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது டபுள் குரூஷியக்கும் நம்ம இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டிச் நம்ம வந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் அது போடுறதை காமிக்கல. ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து டபுள் குரூஷியக்கு எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதே தான், சேம் மெத்தட் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. யானை ஒர்க் பண்ணிக்கலாம். யானை ஒர்க் பண்ணிவிட்டு டபுள் குரூஷியில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹூக்கை வந்து நான் செயினில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ ஹூக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 3 லூப்ஸ் இருந்துச்சா, ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை ஃபினிஷ் பண்ணாமல் அகெயின் யானை ஒர்க் ஹூக்கில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நீங்கள் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ஒர்க் பண்ணி வெளியேடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக்கில் வந்து உங்களுக்கு 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுங்க. நெக்ஸ்ட்டு கடைசியில் வந்து அந்த 3 லூப்ஸ் இருக்கும். அந்த 3 லூப் வழியாகவும் நீங்கள் சேம் டைம்ஸில் எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் ரிமைனிங் திரும்ப உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நான் அகைன் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். யானை ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஹூக்கில் வந்து 2 த்ரெட் இருக்கா. இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி யானை ஒர்க் பண்ணி வெளியிடுங்க. இப்போது ஹூக்கில் 3 லூப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் திரும்ப த்ரெட்டில் யானை ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஹோல்ட் பண்ணிங்கன்னா 3 லூப்ஸ் இருக்கும். அதோட நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா ஹூக்கில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும் உங்களுக்கு கான்செப்ட் படி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஹூக்கில் 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப்பை சேம் டைமில் நீங்கள் வந்து யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இதுதான் டபுள் குரோஷே டிக்ரீஸ். ஓகேங்களா? எல்லாமே கான்செப்ட் ஒன்று தாங்க. நம்ம வந்து செயினை வந்து கம்மியாக்கிட்டே போகிறோம். ஓகேங்களா? 10 செயின் போட்டிங்கன்னா 5 செயின் தான் இருக்கும். அந்த மாதிரி செயின் வைஸ் நம்ம வந்து கம்மியாகிட்டே போகும் இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம ஒரே செயின், அதாவது 2 செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சேம் டைமில். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டாலே உங்களுக்கு புரியும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோ கிளியராக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப ஈஸியான பேசிக் ஸ்டிச்சு தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் லெவலெலாம் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது அந்த ரோ ஃபுல்லாமே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் 10 செயின் போட்டிங்கன்னா 5ஆக மாறும். நம்ம 2 செயினில் ஒரு செயினாக மாற்றுறோம். இதுதான் கான்செப்ட்னு நான் சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க, அதாவது நீங்கள் கரெக்டாக செயின் கவுண்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரோ வைஸ் ஃபஸ்ட்டு ரோ மட்டும், அதாவது ஒரு ரோ மட்டுமே ஃபினிஷ் பண்ணி லென்த் வைஸ் நீங்கள் நிறைய எத்தனை செயின் வேணாலும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிபிள் குரூஷியல் எப்படி டிக்ரீஸ் பண்ணலான்றதே நான் வீடியோவில் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ட்ரிபிள் குரூஷியல் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து டபுள் டைம் வந்து நம்ம யானை ஒர்க் பண்ணிக்கலாம். ஹூக்கில் இந்த மாதிரி 2 தடவை யானை ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ட்ரிபிள் குரூஷியல் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஹூக்கில் வந்து உங்களுக்கு 4 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வழியாக நீங்கள் யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹூக்கில் வந்து 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது அகெயின் ஹூக்கில் வந்து யானை ஒர்க் 2 டைம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரோம். இப்போ வந்து ஹூக்கில் வந்து 5 லூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 5 லூப்ஸில் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும் யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். யானை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஹூக்கில் வந்து இப்போ 4 லூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் நெக்ஸ்ட் இருக்க 2 லூப் வழியாக நம்ம வந்து யானை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த 3 லூப் வழியாக நம்ம வந்து யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். 2 தடவை யானை ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீடில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இப்போது ஹூக்கில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து ரிமைனிங் இருக்க 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். இப்போது பேலன்ஸ் வந்து 2 லூப் இருக்கும். அகெயின் என் ஹூக்கில் வந்து யானை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணுறோம்.
ரிமைனிங் 3 லூப்ஸ் இருக்கும். அந்த 3 லூப்ஸ் வழியாகவும் ரிமைனிங் yarn over பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி த்ரூ அவுட் ஃபுல் செயின்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க எப்போயுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.